காவேரி வந்து இங்கே எல்லார்கிட்டையுமே பேசிகிட்டு இருக்கும்போது விஜய்க்கு ஃபோன் வரதால விஜய் என்ன பண்ணுறாரு, சரி நான் கொஞ்ச நேரத்துலேயே முடிச்சுட்டு வரேன், நீங்கள் ரெடியாக இருங்க, நான் வந்து உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இங்கே வந்து காவேரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே ராதா வராங்க. ராதா வந்து காவேரி கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து ராதா வந்து சொல்கிறாங்க, நீ வந்து காவேரிக்கு அம்மாவா நிரந்தரமாக இருக்கணும், விஜய் கல்யாணம் பண்ணிக்கணும் நாங்களாம் ஆசைப்படுறோம், நீ என்னம்மா நினைக்கிறேன்றாங்க. நான் அப்போவே சொல்லிட்டேனே நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏமா இப்படிலாம் சொல்கிற, விஜய் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு அந்த விஷயத்த நான் விஜய்கிட்டே சொல்லிட்டேன். அவர் ஆல்ரெடி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு, விரும்பியிருக்காரு, அப்புறம் எதுக்காக நான் கல்யாணம் பண்ண முடியும், அதனால தான் நான் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் இன்னொரு முடிவு எடுத்திருக்கேன். நான் ஒரு பையனை இந்த மாதிரி கல்யாணத்துக்காக பார்த்துருந்தேன், அந்த பையனே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பையன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கார், அவர் என்கிட்ட உங்களை நான் விரும்புகிறேன்னு சொல்கிறாரு, அதனால் இதுக்கப்புறம் இந்த பேச்செல்லாம் நீங்கள் எடுக்காதீங்கன்னு ஒன்று செம்ம கோவம் வருது ராதாக்கு. நீ எப்படி இப்படிலாம் பேசுவேன், விஜயோட அவன் வந்து ரொம்ப ஆளா, அவன் விஜயோட யாருமே வந்து பெரிய ஆளாக இருக்கவே சான்ஸே கிடையாது. விஜய் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவன் எப்படிப்பட்டவன், அவனை போய் வேற ஒரு பையன் கூட ஒப்பிடுற, இதெல்லாம் நல்லா இருக்கா உனக்கு, விஜயோட அந்த பையன் பெருசாகிட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து காவேரி வந்து இது ஏன் இஷ்டம், இது ஏன் வாழ்க்கை, இதில் நீங்கள் தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது சொல்லிட்டு கொச்சின்னு போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்ருக்காங்க. தாத்தா ஏமா இப்படிலாம் பண்ணுற, அந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியாதுன்னா அதுக்காக என்ன வேணாலும் பேசுவாள், அவள் விஜயோட அந்த பையன் தான் உயர்ந்தவன் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. என்ன இது அநியாயமாக இருக்குது, விஜய் அந்த பையனோட விஜய் வந்து கீழ்த்தரமாக போயிட்டான், இதெல்லாம் நல்லாவே இல்லைப்பா, அதனால தான்ப்பா டென்ஷன் ஆகிட்டேன் நான். காவேரி இப்போ எந்த நிலைமையில் இருக்கான்னு உனக்கு தெரியும்ல ராதா, இப்படி பேசினா எப்படி, எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, விஜயை பற்றி யாராவது பேசினா என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்றாங்க. இங்கே வந்து விஜய் வீட்டுக்கு வர, வீட்டுக்கு வந்தோடனே வந்து என்ன ஆச்சு காவேரி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி பாட்டிக்கும் வந்து காவேரி மிஸ்க்கும் சண்டை வந்துச்சு, அதனால் காவேரி மிஸ் போயிட்டாங்க அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னாச்சு சித்தி அப்படின்னோடனே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து ராதா வந்து சொல்கிறாங்க. அது கேட்டு விஜய் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, பரவாயில்ல விடுங்க, என்ன பண்ண முடியாதுக்காக, காவேரிக்கு நிலைமை இப்படி இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம், கல்யாணம் வரைக்கும்லாம் போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ எனக்கு ஒன்றும் புரியலடா, அந்த காவேரி பண்ணுற வேலை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே வந்து இதையெல்லாம் கேட்டு வந்து குழந்தை ரொம்ப அப்செட் ஆகிடுறா. அப்போது காவேரி மிஸ் எனக்கு அம்மா வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட கேட்குறா நம்ம ராதா கிட்ட. ராதா வந்து அதெல்லாம் வேணாமா, தெரியல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் குழந்தை சமாதானம் ஆக மாட்டேங்கிறா. இல்லை நான் மிஸ்ஸை நானே பார்க்குறேன், நானே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே பாருக்கு வந்து அம்மு, நான் சொல்கிறது கேளு, அமைதியாக இரு, எதுவும் இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா, அப்பா வந்து அப்படியே விட மாட்டார் அப்படி சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ கூட குழந்தை சமாதானம் ஆகாமல் எப்படியாவது காவேரி மிஸ்ஸை பார்த்து எனக்கு அம்மா வாங்கன்னு கூப்பிட போகிறேன் அப்படி சொல்லிட்டு வெளியே போயிடுறா. இங்கே வந்துட்டே இருக்கா ரோட்டில். மிஸ்ஸோட வீடு ஏன் வரல, அப்பா என்னை வண்டியில் இப்படி தானே கூட்டிகிட்டு போவார், இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போயிட்டு நான் போய் நடந்துக்கிட்டே இருக்கேன், ஏன் மிஸ்ஸோட வீடு வரல அப்படி சொல்லிட்டு குழப்பமடைகிறாங்க. நடுவில் நிற்கிறாங்க, பார்க்குறாங்க சுற்றி மொத்தம், ஐயோ யாருமே தெரியலையே, மிஸ்ஸோட வீடு எங்கே இருக்குன்னு தெரியலையே, இப்போது நான் போகிற வழியா, சரி நம்ம வீட்டுக்கு போகலான்னா அந்த வழி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை குழப்பமடைய அங்கேயே வந்து பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு வழியே தெரியல. எங்கே வந்து விஜய் வந்து எங்கே அம்மு அப்படின்னா அம்முக்கு எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. என்னாச்சு அம்மு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மு என்கிட்ட காவேரி பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாப்பா, அதுக்கப்புறம் காணோன்னு அதிர்ச்சி அடைகிறாரு. ஒருவேளை காவேரி பக்கத்தானே கிளம்பி போயிட்டாலான்னு சொல்லிட்டு பயந்து போயிடுறாரு விஜய். உடனே அம்முவை தேடி எல்லா இடத்தையும் போய் தேடுறாரு. அம்மு கிடைக்கல. உடனே சரி காவேரி கிட்ட போய்ட்டு இங்கே ஃபோன் பண்ணுறாரு. அம்மு அங்கே வந்தாலான்னு சொல்லிட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அம்மு இங்கே வரல அப்படின்றாங்க. ஐயோ அப்போ குழந்தை எங்கே போனான்னு தெரியலையே சொல்லிட்டு விஜய் செம்மையாக டியூஷன் ஆகிறாரு. எல்லா இடமும் குழந்தைய வந்து தேடிட்டு இருக்காரு. இங்கே வந்து காவேரி கிட்ட அவங்க அம்மா அப்புறம் அவங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாரும் என்னாச்சு காவேரின்றாங்க. இல்லை அம்மு என்னை பார்க்க வரதா வந்து வீட்டில் வந்து சொல்லிட்டு வந்திருக்கா, அவங்களுக்கு தெரியாமல் வந்திருக்கா, ஆனால் அம்மு காணும்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பதக்கிறாங்க. எனக்கே ஒன்றும் புரியலம்மா அப்படின்றாங்க. என்னடி இது பச்சை குழந்தைடி, அவள் எங்கே போனா எது போனா ஒன்றுமே புரியலேன்னு. மா நீ கவலைப்படாதம்மா, நான் விஜய் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு காவேரி கிளம்புறாங்க. நாங்களும் வரணும் எல்லாரும் கிளம்புறாங்க. இல்லை என்ன விஷயம் நான் பார்த்துட்டு வந்துடுறேன், விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. விஜய் ஃபோன் எடுக்கலை, என்னாச்சுன்னு தெரியலையே சொல்லிட்டு காவேரியும் போகிறாங்க. எங்கே வந்து விஜய் வந்து எல்லா இடத்துலையும் குழந்தைய தேடி ஃபுல்லாக போய் சுற்றிட்டு இருக்காரு. ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு காவேரி கேட்குறாங்க. நான் இந்த மாதிரி இடத்துல இருக்கணுன்னே அங்கே வந்து காவேரி வராங்க. என்னாச்சுங்க குழந்தை கிடைக்கலையானோன்னே, இல்லைங்க மிஸ் உங்களை தேடி தான் வந்திருக்கா, எப்படிங்க ஒரு குழந்தைய தனியாக விட்டுட்டீங்கன்னு, அதான் எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறார் விஜய்.